ஓகே, ஆன் பண்ணியாச்சா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இவரை வந்து இப்போ வாட்டரை வாங்கி தண்ணியெலாம் குடிப்பார். இந்த கையில் சாப்பிட்றது எல்லாமே அவர் பண்ணிடுறாரு. பிரெயின் இன்ஜுரி பேஷண்ட் அது பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட், பிரெயின் இன்ஜுரி பேஷண்ட் வந்து பாதம் வந்து எப்பயுமே நல்லா படுற மாதிரி வைக்கணும். நான் ஸ்க்ரீனில் கொஞ்ச நேரம் நடக்கும்போது மடக்காமல் போயிருக்கா போட்டு விட்ருக்கேன். சிட்டிங்கில் வந்து தனியாக உட்கார முடியும் அவரால். பேஷண்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உட்கார வைக்கிறோமோ நிற்க வைக்கிறோமோ எண்டூரன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் எண்டூரன்ஸ் ட்ரைனிங்பாங்க. இப்போ பேஷண்ட் வந்து படுக்கே போட்டு என்ன ஆவாங்க, எண்டூரன்ஸ் இம்ப்ரூவ் ஆகாது. எவ்வளோ நேரம் உட்காராங்க, ஒரு 1/2 hour உட்காராங்களா, ஒரு 10 நிமிஷம் நிற்கிறாங்களா, 1/2 hour நிற்கிறாங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக முடியும். சரிங்களா? விட்டா ஒரு இதெல்லாம் இப்போ 1 hour 2 hour உட்காந்துருப்பாரு. ஏன்னா ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது. இது எண்டூரன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. சிட்டிங்கில் வந்து நிறைய நேரம் உட்கார, தனியாக உட்கார முடியுது. வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்னால் ஸ்ப்ரிண்ட் அவுத்துட்டு தான் நம்ம பண்ணணும், மெதுவாக தான் பண்ணணும், கை வலிக்காமல் பண்ணணும். ஜென்டலாக அந்த எல்போ வந்து லைட்டாக அப்படி ஸ்ட்ரெச் பண்ணி விட்டால் இதான் மசில் ஃபெசிலிட்டேஷன் டெக்னிக் அப்படிம்பாங்க. இங்கே ஷோல்டர்ஸ் அப்படியே ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். மசில்ஸ் ஃபெசிலிட்டேட் பண்ணுறது தான். மசில் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ண வைக்கிறது. சரிங்களா? அதான் மசில் ஃபெசிலிட்டேஷன் டெக்னிக்னு சொல்லியிருப்பேன். இந்தமாரி வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் அதுக்கு தான். மசில் ஃபெசிலிட்டேஷன் ஹெல்ப் பண்ணுறது தான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ். சரிங்களா? இந்த மாதிரி 1 minute 2 minutes அந்த பாய்ச்சப்பட்ட கையை வந்து அந்த கையை வச்சு நல்லா ஊனிக்கிறாரு. சரிங்களா? இதுதான் வந்து சிட்டிங்கில் எப்பவுமே கால் வந்து பூமி வந்து நல்லா படுற மாதிரி சமமாக டார்ஸ் நியூட்ரல் வச்சு பண்ணி வைக்கணும். இந்த காலம் டச்சில் தான் இருக்குது. ஸ்ப்ரிண்டெல்லாம் நல்லா எப்பவுமே 90% ரிலாக்ஸாக கிரவுண்டில் டச் பண்ணி உட்காரணும். பேஷண்ட்டாக ரொம்ப முக்கியமானது சிட்டிங் பொசிஷனில் நல்லா ரிலாக்ஸாக உட்காரணும். சரியா? இப்போ அவர் எழுந்திரிக்க முடியும். அவரால் நிற்கிறது கூட காமிக்க பாருங்க. அவரால் எழுந்திரிக்க முடியும். நேரம் இல்லைங்க, ஸ்ட்ரைட்டாக இல்லைங்க. வெரி குட். காலை ஊனிட்டு இல்லைங்க. ரைட் போகலாம். சரிங்களா? அவரால் நடக்க முடியும். இப்போ அடுத்தது நாங்கள் குவாட்ரி போர்டு கொடுத்து இந்த கையில் அடுத்த ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சீக்கிரம் வந்து. வெரி குட். அவரால் நிற்க முடியும் ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டு. சரிங்களா? நேற்று வாக்கிங் போட்டிருப்பேன். ஸ்குவாட்டிங் பண்ணுவார் ஜன்னல் பிடிச்சி. ஸ்குவாட்டிங் பண்ண ஹிப் மசில் இம்ப்ரூவ் ஆகும். வேற ஒன்றும் புதுசாக டெக்னிக் இல்லை.